நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல டைரக்டா கோர்ட் சீனுக்கே வந்துட்டாங்க. இப்ப கோர்ட்ல நம்ம ராகவும் அபியும் விவாகரத்து கோரி அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீதிபதி வந்து உங்களுக்குள்ள என்ன சண்டை, எதுக்காக நீங்க விவாகரத்து கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அபியா இருந்தாலும் சரி, ராகவா இருந்தாலும் சரி கரெக்டா பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பத்தி குறை சொல்லணும் இல்லையா, அபிகிட்ட கேட்டா அப்படிலாம் அவர் எதுவுமே செய்யவே இல்ல, என்ன அடிக்கல, பெருசா எதுவும் சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ராகவ் கிட்ட கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுறாரோ ஒழிஞ்சு அபிய பத்தி தப்பாவே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொன்னா இங்க நீதிபதி கேட்டுக்கிட்டு இதை வச்சு எப்படி விவாகரத்து கொடுப்பாங்க? ரெண்டு பேருமே நல்ல விதமா தான் சொல்றீங்க, உங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு, அதனால இந்த காரணத்துக்காக எல்லாம் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் விவாகரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து அபி இருந்துகிட்டு பயங்கரமா ராகவ் கிட்ட கோவப்படுறாங்க, ஏன் நீங்க அப்படி பேசுனீங்க கோர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து மது வந்து ராகவ் கிட்ட பேச பாக்குறாங்க. ஆனா ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு என்னால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க ஆபீஸ்லயும் நம்ம ராகவ் அதே டென்ஷனோட தான் இருக்கிறாங்க. லாவண்யா வந்து பாத்தீங்கன்னா ஏதேதோ பேசி பாக்குறாங்க. ஆனா வந்து அபிய விட்டு கொடுக்காம தான் வந்து நம்ம ராகவ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. பெருசா எதுவுமே நடக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.